ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் சீசனில் ஸ்டார்டிங் எப்படி இருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எவ்வளோ அடி வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ மெருகேற்றி இந்த வாரம் டாஸ்க்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிகள், எவ்வளோ இடிகள் எவ்வளோ வந்தாலும் சூப்பராக வந்து சிரிச்ச முகத்தோடு நிறைய விஷயங்களை பண்ணி சூப்பராக வந்துட்டுருக்காங்க. அதிலும் குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக இப்போ வந்துட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு செம்மையாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ தான் அதை பார்த்தவொடனே இது கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா எவ்வளவோ கெட்டதை வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக விஜய் பார்வதி பண்ண நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த சீசன் 9 முக்கியமாக இந்த பர்டிகுலர் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க்கு, இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுற மாதிரியே அந்த டாஸ்க்கு. ஏன்னா குறிப்பாக இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அதிகப்படியான வேலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே கிடையாது. ஒன்லி ஃபார் விஜய் பார்வதிக்கு மட்டும்தான். ஏன்னா தமிழ் அம்மா அந்த தமிழ் டைமில் மட்டும் பாடம் இருக்கிறாங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக விஜய் பார்வதியை பற்றி குறை சொல்கிறாங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸு சுத்தம் விக்ரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்புறம் சுபிக்ஷா, அப்புறம் வியானா அவ்வளோதான். சரி, இவர் அமித் அவரால் முடிஞ்சவருக்கு ஓரளவுக்கு அவ்வளோதான். இவர் பிரின்சிபல் சுத்தம். வேறு யார் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எஃப்ஜே அவர் பாதி நேரம் வந்து வியானா கூட கடலை போடுறதுக்கு டைம் பற்ற மாட்டுது. அப்புறம் எப்படி வந்து ஸ்கூல் டாஸ்க்கை வந்து தூக்கி நிறுத்துவார் அவர்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முடியலைன்னா போய் நைட்டு தூங்கிடுவார். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, நேற்று அவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இத்தனைக்கும் அவங்களுக்கு காலில் வெரிகோஸ் வேணுன்ற ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதை பண்ணி கடைசியில் வந்து நைட்டாக வேறு இவங்களை வேறு வச்சு செய்கிறதுக்கு ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி இவங்களை வந்து ப்ராங்க் பண்ணுறது, முடியை கட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி கடைசியில் நைட்டு 3:45 வரைக்கும் முழிச்சிருந்து அவங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 4:45 நினைக்கிறேன், 4:30 மணி வரைக்கும் ஒரே ஆளாக வந்துட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் துளக்கிற விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கியிருக்காங்க. அதை வந்து இப்போ ஷேர் பண்ணி பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து அப்படி இப்படி இந்த பொண்ணு மேலே நிறைய பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இல்லாத ப்ரொமோவே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. மற்ற ப்ரொமோஸ்லாம் போட்டாங்கன்னா அது போதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூட வந்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடில் கூட வந்துட்டு எப்பயுமே விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுற விஷயங்களை தான் அதிகப்படியாக வச்சுருக்காரு. எப்பயுமே ஒரு நல்ல காரியம் போடணும், புளியார் சொல்லி போடணுன்ற மாதிரி வந்துட்டு அந்த எபிசோடு வந்து செமையாக போடணும்னா அங்கே விஜய் பார்வதி நம்ம திட்டணும், அப்போ தான் நல்லா போகுன்ற மாதிரி அதில் திட்டிட்டு அதை ஒரு ப்ரொமோவை போட்டால் தான் அங்கே நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஏங்க திட்டுங்க, நான் வேணாம் சொல்ல, அதுக்குன்னு அதில் சம்மந்தப்பட்ட மற்றவங்களும் திட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் எங்கே நாங்கள் திட்டுறது? இதுக்கு எத்தனைக்கும் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எஃப்ஜேவோட அட்டோழியங்கள் ரொம்ப அப்படியே மூஞ்சுக்குனால என்னை முடிஞ்சால் என்னை தூக்குன்றார். முடிஞ்சானே வேலையை விட்டு தூக்கு, நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்? விஜய் பார்வதி. அதெல்லாம் நீ பண்ணிக்க, நான் பண்ண முடியாது, என்னால் ஒரு வேலை செய்ய முடியாது. சரிப்பா நான் பண்ணுறேன். எவ்வளோ விஷயங்கள் சான்ஸ் இல்லைங்க, செம்மையாக பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் எத்தனை பிரச்சனை. காலைல அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வராங்க, அப்படியே லூஸ் மாதிரி கத்துறாரு அவர், கடகடன்றாரு. அதுலேயும் டென்ஷன். அது அவங்க முடித்தவொடனே யார் எஃப்ஜே சண்டை போட்டு முடித்தவொடனே கனிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ உங்களுக்கு போய் தெரியலையம்மா, ஒரு 10வது படிக்கிற பையனை வந்துட்டு வேலை வாங்குறீங்களாம்மா அப்படின்னு. ஏம்மா இவ்வளோ பேச்சு பேசுகிறியம்மா கனியம்மா, உங்கள் பையன் எஃப்ஜே வந்து நைட்லாம் இந்த வேலை பண்ணுறாரு, அதெல்லாம் கேட்க மாட்டிங்களாம்மா? ஆனால் அதுவும் இந்த போராட்டம் நடக்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு இன்றைக்கி, அநியாயம். நேற்று ஒரு போராட்டம், அதாவது இன்றைக்கி நான் வந்து எஃப்ஜே வந்து சொரிஞ்சு விட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா சொன்னோடனே பசங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, விக்கல் சிக்கிரமா அரோரெல்லாம் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உட்காந்து ஆரம்பித்தோடனே இந்த அம்மாவுக்கு தேவையாது வந்து போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லி, இல்லை கம்முன்னு போயிடணும். அதை விட்டு வந்துட்டு எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க, எஃப்ஜே இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படியா, சரி போராட்டம் பண்ணிங்களா எஃப்ஜேக்கு எதிராக? நேற்று போராட்டம் பண்ணிங்களே அந்த வார்டனுக்கு எதிராக, யார் விஜய் பார்வதிக்கு எதிராக, அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா? அதை அங்கே வந்து ஏன் சொல்லணும்? ஏன்னா அவங்களுக்கு காண்டு. அப்போ உடனே நல்ல வேலை அந்த நேரத்துலையாவது உண்மையை பேசுனாங்களே இது விக்ரமும் அரோராவும். அவங்க வந்துட்டு சொன்னாலும் இவர் வந்துட்டு அப்பப்போ கேரக்டர் விட்டு வெளியே வராரு, அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காரு. இதில் வேறு முடிஞ்சாவது என்னை தூக்கிக்கோங்க அப்படின்றாரு. என்னங்க அது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வாய மூடிட்டு போனாங்க. அதாவது எத்தனை பேர் எதிர்த்தாலும் நான் நிற்கிறேன்டான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பொண்ணு நிற்கிது பார்த்தீங்களா இந்த சீசன் 9. இது உண்மையிலேயே மாசு. நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அர்ச்சனாவை வந்துட்டு ஒரு சில பேர் அட்டாக் பண்ணாங்களே, அதை விட மோசமாக இருக்குது இந்த சீசன் 9 இந்த விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுற விஷயங்கள். கொஞ்சமாவது சப்போர்ட் இருக்கும், இங்கே கொஞ்சம் கூட சப்போர்ட் இல்லைன்றதான் கொடுமையாக இருக்குது. பட் எது எப்படியோ நல்ல ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் விஜய் பார்வதி வாழ்த்துன்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.